மரம் வெட்டப்பட்டாச்சு, மரம் தூரோட வெட்டியாச்சு, உங்க வாழ்க்கை வெட்டப்பட்டது போல ஆயிருச்சு. நீங்க இனி இந்த மரம் துளிர்க்குமா, தளிர்க்குமா, கனி கொடுக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வேர் மட்டும் சரியா இருந்தா போதும், மேல முளைக்க வைத்து கனி கொடுக்க வைக்கிறவர் அதற்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வேர் காயாம பார்க்கிறவர் அவர். துன்மார்க்கமாய் இருக்கக்கூடிய மனிதனுடைய கிரியைகள் அழிந்து போயிடும். ஆனா நீதிமானை எத்தனை முறை யார் வெட்டினாலும், யார் தகர்த்தாலும் அவனுடைய விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஜெப ஜீவிதத்தை, வேத வாசிப்பை, ஆராதனையை, என்ன கிரியைகள் வெட்டி தகர்க்க நினைத்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேர் பட்டு போகாது. ஏனால் அது ஆராதனையில் இருக்கிறது, அது ஜெபத்தில் இருக்கிறது, அது துதியில் இருக்கிறது, அது ஸ்தோத்திரத்தில் இருக்கிறது, அது எனக்கு மகிமையாக இருக்கிறது. அந்த வேர் மேல இருக்கக்கூடிய அந்த நிலையை நான் என்ன செய்வேன்? துளிர்க்க பண்ணுவேன்.